ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து 1/2 கிலோ நகர மீன் சின்ன சின்ன மீனாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த நகர மீனை வச்சு நம்ம வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பெரிய சைஸ் புளி வந்து அந்த தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். புளி நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். புளியை கரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பச்சை மிளகா, ஒரு 4 ஸ்பூன் கணக்காக தேங்காய் அரைச்ச விழுது சேர்க்குறேன். வந்து வீட்டு மசாலா சேர்க்குறேன். அது வந்து நான் வந்து 2 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். நீங்கள் எந்த மசாலாவோ அதை சேர்த்துக்குங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் கலருக்காண்டி சேர்க்குறேன். கல் உப்பு வந்து தேவையான அளவு போட்டு இதை நம்ம கரைச்சிக்கலாம். மல்லிக்கீரை ஒரு 2 கொத்து கணக்காக சேர்க்குறேன். ஆயில் கொஞ்சமாக சேர்த்துடலாம். எண்ணெய் சூடு வந்தது வெந்தயம் கொஞ்சமாக சேருங்க. அதிகமாக போட்டால் குழம்பு வந்து கசக்கும். கடுகு வந்து 1 ஸ்பூன் கணக்காக சேர்க்குறேன். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்க்குறேன். பெரிய சைஸ் வெங்காயம் 1 நல்லா வதக்கிக்கலாம். பெரிய சைஸ் தக்காளி 3. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா தண்ணி ஊற்றிடலாம். ஒரு மூடியை போட்டு குழம்ப கொதிக்க விட்டுறலாம். குழம்பு கொதி வந்துருச்சு. நான் வந்து மாங்காய் சேர்க்குறேன். மாங்காய் வந்து முன்னாடியே போட்டால் நான் கரைஞ்சி போயிடும். புளிப்புக்கும் இந்த மாங்காய் புளிப்புக்கும் ரொம்ப அதிகமாக தெரியும் புளிப்பு. அதனால் நான் வந்து மீன் போகிற டைம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் வந்து மாங்காய் சேர்க்குறேன். மாங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து மீன் சேர்த்துடலாம். மீன் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா ரொம்ப நேரம் கொதிச்சா மீன் வந்து உடஞ்சிரும். இது ஒரு 10 நிமிஷம் மூடிடலாம். ஏன்னா மீன் வந்து வேகணும்ல, அதனால் மூடுறேன். மீன் வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான நகர மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.